தமிழ் சினிமாவின் இரு துருவங்கள் அப்படின்னா நம்ம தல அஜித் மற்றும் தளபதி விஜய் இவங்க இரண்டு பேரையுமே சொல்லலாம். இவங்க இரண்டு பேருக்குமே மிகப்பெரிய அளவிலான ரசிகர் பட்டாளம் இருக்குது. இவங்க இரண்டு பேருடைய திரைப்படங்கள் வெளியாகிற அன்னைக்கு திருவிழா மாதிரி அனைத்து தியேட்டர்களிலும் இவங்க ரசிகர்கள் வேற லெவலில் கொண்டாடுவாங்க. வசூல் ரீதியாகவும் இவங்க திரைப்படங்களுடைய வசூல் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூலாக எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. டிஆர்பி சாதனையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019ஆம் ஆண்டு நம்ம தல அஜித் மற்றும் இயக்குனர் சிவா கூட்டணியில் வெளியான விஸ்வாசம் திரைப்படம் முதலாக பிரீமியராக சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட போது அந்த திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட 18.1 மில்லியனுக்கு அதிகமான இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதுதான் பார்த்தோன்னா தமிழ் சினிமாவிலே அதிக இம்ப்ரெஷன்ஸ் வாங்கிய திரைப்படம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை 2019ஆம் ஆண்டு விஸ்வாசம் திரைப்படம் கிரியேட் பண்ணிச்சு. அதைத் தொடர்ந்து விஸ்வாசம் திரைப்படத்தின் இரண்டாவது டெலிகாஸ்டில் பார்த்தோன்னா அந்த திரைப்படம் 15.59 மில்லியன் இம்ப்ரெஷன் வாங்கியிருந்துச்சு. மூன்றாவது முறை டெலிகாஸ்ட் பண்ணிய போது 16.12 மில்லியன் இம்ப்ரெஷன் வாங்கியிருந்துச்சு. இதைத் தொடர்ந்து இந்த 2023 வரைக்கும் பார்த்தோன்னா இந்த சாதனையை எந்த திரைப்படத்தாலுமே தொடக்கூட முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு வெளியான பிகில், பீஸ்ட், மாஸ்டர் மற்றும் வாரிசு இந்த எந்த திரைப்படங்களுமே இந்த டிஆர்பிக்கு கிட்ட கூட வரல அப்படின்னு சொல்லலாம். இதைத் தொடர்ந்து தளபதி விஜய் அவருடைய லியோ திரைப்படம் கண்டிப்பாக இந்த விஸ்வாசம் திரைப்படத்தின் டிஆர்பி சாதனையை முறியடிக்கும் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் தற்போது இந்த லியோ திரைப்படம் சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்டு இந்த படத்திற்கு எந்த அளவுக்கு டிஆர்பி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் தமிழ் டிவி எக்ஸ்பிரஸ் அவங்க ட்விட்டர் பக்கத்தில் அஃபிஷியலாக வேர்ல்டு டெலிவிஷன் பிரீமியர் ஆஃப் லியோ ஆன் சன் டிவி கெட்ஸ் 16.30 டிஆர்பி அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இம்ப்ரெஷன் பார்த்தோன்னா லியோ திரைப்படத்திற்கு 13.1 மில்லியனுக்கு அதிகமான இம்ப்ரெஷன்ஸ் தான் கிடச்சிருக்கு. மேலும் இதை நம்ம ரமேஷ் பாலா அவங்க ட்விட்டர் பக்கத்தில் லியோ டெலிவிஷன் பிரீமியர் ரேட்டிங்ஸ் ஆர் அவுட் குட் நம்பர்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோடு அவங்க ஏகேஎஸ் விஸ்வாசம் ரிட்டைன்ஸ் ஆல் டைம் நம்பர் 1 தமிழ் மூவி டெலிவிஷன் பிரீமியர் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இதுவரைக்கும் பார்த்தோன்னா விஸ்வாசம் திரைப்படத்தின் அந்த டிஆர்பி ரெக்கார்டை லியோ திரைப்படம் முறியடிக்க தவறியிருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கு. இப்படி 2019 முதல் 2024 வரைக்கும் தொடர்ந்து பார்த்தோன்னா தளபதி விஜய் அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே விஸ்வாசம் திரைப்படத்தின் டிஆர்பி முன்னாடி தோத்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ தல அஜித் அவருடைய இந்த விஸ்வாசம் திரைப்படத்தின் டிஆர்பி ரெக்கார்டை அடுத்து விடாமுயற்சி திரைப்படத்தில் நம்ம தல அஜித் அவர்களை முறியடிப்பாங்களா அல்லது நம்ம தளபதி விஜய் அவருடைய கோட் திரைப்படமாவது இதை முறியடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுவரைக்கும் வெளியான நம்ம தல அஜித் திரைப்படங்கள் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீபேஸ் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.